ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் சப்பாத்திக்கு ஏற்ற சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஈஸியாக டக்குன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி எடுத்த சூப்பரான சைட் டிஷ்ஷு ரெடிங்க. நான் இன்றைக்கி சப்பாத்தியோட தான் சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, சிம்பிளாக டேஸ்டியாக சைட் டிஷ் ரெடி பண்ணியாச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.